தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக் கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்துவத்தையும் தியானிக்க அருள் புரிந்தீரே. புனித கன்னிமரியாளின் இறைவனின் தாய் சுரூபத்தை இந்த தேரை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இந்த தேரை, இந்த சுரூபத்தை பக்தியோடு நாங்கள் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இந்த வாழ்வில் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லாத மகிமை அடைய செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். I saw the water issuing from the right side of the temple, and all to whom the water came were saved, and they shall continue to sing. Hallelujah. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவனாகியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. மற்றவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி சேர்த்து வந்து மாட்டாங்க. தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவனாகியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவினால் அவர்களை பரலோக பாதையில் சேர்த்திடலாம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மரியாயின் மாசத்து இறுதியத்திற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து நாம் முதலாக இன்றைக்கு மகிமையின் மறைவுண்மைகள் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து சொல்லுவோம். சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலத்திலையும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்தில் வயிற்று கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்தில் வயிற்று கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. முடித்தில் வயிற்று கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்தில் வயிற்று கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்தில் வயிற்று கனியாகி அருள் நிறைந்த
கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவிலும் பரிசுத்த ஆவி அக்கினி நாட்குறமாய் இறங்குவதை தியானித்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் பிதாவாக உங்களுடைய ராஜ்ய வருக, உங்கள் சித்தம் உலகம் செய்யப்படுவதாக. மரிய வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய புனித மரியே இறைவனின் தாயே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பிரார்த்தனை. ஆமென். கர்த்தருமுடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக.
பாதுகாணிக்க வைக்கவும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்க ஆத்துமாக்கள் வேதனையிலிருந்து மோட்சம் சேர மன்றாடும்படியாகவும் ரோசரி குடும்பத்தினுடைய எல்லா கருத்துக்களும் நிறைவேறவும் இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தந்தை ஜேக்கப் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இதை ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இப்போ மாதாவுக்கு புகழ் சாத்த போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய தந்தை அவர்கள் மாதா முன்னாடி எக்காலம் வாசிப்பாங்க. எக்காலம் இறுதி வருகையினுடைய ஒரு அடையாளம். இப்ப மாதா முன்பாக எக்காலம் வாசித்தவுடன் மாதாவுக்காக புகழ் பாடல் பாடப்படும். இது வெற்றியின் அடையாளம், வாழ்வின் அடையாளம், கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளம். எனவே இங்கே நம் மத்தியில கடவுள் பிரசன்னமாயிருக்கிறார். ஆமென். அன்னை மரியாள் திருப்பேழை கடவுளோடு வந்திருக்கிறார், இயேசுவோடு வந்திருக்கிறார். இந்த ரோசரி குடும்பம் ஒன்று சேர்ந்து மாதாவோடு இணைந்து கடவுளை வல்லமையோடு போற்ற கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க என்று ஆரவாரம் செய்து காலம் வழங்கலாம். மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுது. அப்படியே அதே பக்தியோடு மாதாவுக்கு புகழ் சாத்தன்.
மகிமை நீரே, இஸ்ராயேலின் இன்பம் நீரே. விண்ணகத்தில் அரியதோர் அறிகுறி தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள். தலையின் மேல் பன்னீர் விண்மீன்களை முடியாக சூட்டியிருந்தாள். எங்களை கைநோக்கி ரட்சிப்பதோடு மட்டுமல்லாமல் விசேஷமாய் நாங்கள் சாகும் வேளையில் பசாசின் சகல தந்திரங்களையும் தள்ளி போட்டு உடைய திருக்குமாரத்தில் நாங்கள் வந்து சேர மட்டும் எங்களுக்கு துணையாயிருந்து பாதுகாத்து உதவி புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தாயே. ஆமென். மக்களே, மூவேல ஜெபம் ஏன்னா 6 ஆயிடுச்சு. மூவேல ஜெபத்தை எக்காலத்தோடு சேர்ந்து இப்போ ஒரு பிளஸிங் மட்டும் வேண்டியிருக்கோம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. தந்தையாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களை மீட்பாராக. ஆவியான இறைவன் உங்களை அர்ச்சித்து வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களில் இறங்கி உங்களை காத்து அர்ச்சித்து அபிஷேகித்து அன்னை மரியாளில் விளங்கிய தூய பண்புகளை நமதாக்கிக் கொள்ள அருள்வாராக. மீண்டும் ஒரு எக்காலம் வழங்கி நாம் அரிய வாழ்க்கை என்று சொல்லி மறுபடியாக ஆலயத்துக்குள் செல்ல போகிறோம். இந்த ஸ்பேஸ்ல நடுவில் இருந்துக்கோங்க. அதோடு சேர்ந்து அந்த ஸ்பேஸ் அதை போதும். அந்த இடம் கொஞ்சம் முன்னாடி இருந்த ஸ்பேஸ் Please
ரவுண்ட், பெரிய ரவுண்டா நின்னுங்க, எல்லாம் பெரிய ரவுண்டா நின்னுங்க. ரவுண்ட் பண்ணுங்க, ரவுண்ட் பண்ணுங்க, ஆல் ரவுண்ட். பெரிய பெரிய ரவுண்ட் பண்ணுங்க, பெரிய ரவுண்ட். எல்லாம் பின்னாடி வந்து நின்னுங்க, ரெண்டு ரெண்டா நிக்க வேண்டாம், அப்படி ரவுண்ட், பெரிய ரவுண்ட் பண்ணுங்க. பெரிய ரவுண்ட். நம்ம சிலுவையும் எக்காலத்தையும் கேட்க போறோம். பெரிய ரவுண்ட். எல்லாருமே எல்லாருமே எல்லாருக்கும் பெரிய ரவுண்ட். இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்ட் பண்ணலாமே. அது ஓகே. நல்ல அழகா இது நல்லா நம்மளே ஒரு ரோசரி மாதிரி ரவுண்டா நினைக்கலாம். ஓகே, நல்லா ஒத்த நினைக்குங்க பார்க்கலாம். மரியை வாழ்க சொல்லிக்கிட்டே அப்படியே செட்டில் பண்ணிக்கங்க பார்க்கலாம். மரியை வாழ்க, மரியை வாழ்க சொல்லிக்கிட்டே அப்படியே செட்டில் பண்ணிக்கங்க. மரியை வாழ்க சொல்லி, மரியை வாழ்க, மரியை வாழ்க, மரியை வாழ்க. ரெட்டையா யாரும் நிற்க வேணும், அப்படியே கொஞ்சம் ரவுண்டு கொஞ்சம் பெருசு. மரியை வாழ்க, மரியை வாழ்க, கொஞ்சம் அப்படியே ஓகே. மரியை வாழ்க, மரியை வாழ்க, மரியை வாழ்க, மரியை வாழ்க. சிஸ்டர் மார்க்கர் சிஸ்டர் மக்களே, இது இயேசு சுமந்த திருச்சிலுடைய மரத்துண்டு, உண்மையான மரத்துண்டு இதில் இருக்கிறது. 12 அப்போஸ்தலர், திருமுழுக்கு யோவான், அகஸ்டின் புனிதர், அல்போன்சம்மா மற்றும் அகஸ்டூஸ், ஜோஸ்டீன் மற்றும் புனிதர்களுடைய திருப்பணமும் இதில் இருக்கிறது. இப்போது நம்ம என்ன செய்ய போறோம்னா, மணி அடித்து மூவேளை ஜெபம் செய்வோம். இப்ப உண்மையாவே நம்முடைய இஸ்ராயல் பாரம்பரியத்தின்படி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றாக இணைய நாம் இது மூவேளை ஜெபத்தை எக்காலம் 3 முறை எக்காலம் முழங்கியவுடன் அந்த ஜெபம் சொல்றோம். சரிங்களா? அதை முதல் இதை சொல்லிட்டு 3 முறை ஓதுவோம். அதுக்கப்புறம் அருள் இந்த மரியை வாழ்க நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மக்களே, முடிந்தவர்கள் முட்டு போட முடியுமான்னு தெரியல. ஓகே, எல்லாம் சின்ன பொண்ணுங்களா இருக்கீங்க ஒரு சிலர். சரி, ஓகே, முடிச்சவங்க மட்டும் முடியாது என்று சொல்லலாம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார். காலம் முழங்கியவுடன் அருளுடைய இந்த மரியை சொல்லுவோம். நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார். பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி மன்றாடுவோமாக. இறைவா, பாடுகளால் செவினாலும் உறுப்பினாலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுது. மக்களே, மூவேளை தான் திருச்சபையினுடைய மன்றாட்டு. இந்த மூவேளை மன்றாட்டு நேரத்தில் பசாசுகள் நடுங்கி வெளியேறும். குறிப்பாக இப்பொழுது நாம் திருச்சபை, நாம் எல்லாரும் லத்தீன் திரு அவையை சார்ந்தவர்கள். லத்தீன் மொழியில இப்போ நம்ம பிளஸிங் பெற்றுக்கொள்ளலாம். டோமினோஸ் ஓபிஸ்கும் அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பாரான்னு அர்த்தம். உங்கள் பதில் ஏத்கும் ஸ்பிரித்து தூவோ. சொல்லுங்க. ஏத்கும் ஸ்பிரித்து தூவோ. அழகா சொல்றீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஏத்கும் ஸ்பிரித்து தூவோ. அப்புறம் இது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நீங்க உம் ஆன்மாவோடு இருப்பார் சொல்றது. பிளஸிங் பெனடிகாத்தோஸ் ஓம்னிபொட்டன்ஸ் தெய்வம்ஸ் அப்படின்னு எல்லாம் உள்ள கடவுள். பாத்தர்னா நெத்தியில, எத் பிலியே நெஞ்சில, எத் ஸ்பிரித்து சாங்டூஸ். ஓகே. Dominus obiscum, et cum spiritu tuo, benedicatus omnipotens Deus, Pater, et Filie, et Spiritus Sanctus. Amen. Ave, Ave, Ave Maria. Valve, valve, வாழ்க வாழ்க மரியே. ரெண்டு பேரா ஃபாதர் அப்படியே ஃபாலோ பண்ணுவா. ரெண்டு பேரா மரியே வாழ்க என்று சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணுவா. ரெண்டு பேரா மரியே வாழ்க, 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 மரியே